இன்றைக்கி நம்ம கேமராமேன் இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னா நம்ம கையில் இருக்க அந்த ஒரு பொருளால் தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து என் வண்டிக்கு நல்லா மாடிஃபைட் பண்ணணும்டா, அதுக்காக லைட் செட்டிங் பண்ணால் தான் மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி அதுக்காக பைக் எடுத்துனாடா நான் ஓரளவு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். சரி அதுக்காக ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருந்தது. அதனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பல்சர்ஸ் இண்டிகேட்டர் மாற்றிட்டோம். சரி இதுவும் லுக் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரேக் அடித்தா இண்டிகேட்டர்ஸ் 4மே எரியணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே அதுமே ஒயரிங் கிட் மாற்றி ஒயரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அதுக்காக பார்த்தீங்கன்னா சீட்லாம் கட்டிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் கிட்ட கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். லைன் எப்படிலாம் வருதுன்னு சொல்லிட்டு அதில் ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி அதனால் எல்லாத்தையும் வந்து ரீஒயரிங் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணியாச்சு. பக்காவாக நீட் கண்டிஷனில் எதுவுமே கட் பண்ணாமல் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எக்ஸ்ட்ரா ஒரு லைட் வேணும்டா, எனக்கு பிரேக் பிடிச்சா ஒரு ரெட் கலர் லைட் எல்இடியில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஒரு லைட்டுன்னு 2 லைட்டாகவே போடலாம்னு சொல்லிட்டு ஒயரிங் கிட்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு சரி அந்த பிரேக் அடித்தா லைட் கேட்டான்ல அதுக்காக டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு எல்இடி லைட் வச்சு டெஸ்ட் பண்ணோம். சரி அப்புறமா வந்து அந்த பிரேக் சுவிட்ச் போயிட்டு இருந்தது, அதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்துமே அந்த எல்இடி லைட் ஒர்க் ஆச்சு. சரி இதை வந்து எந்த இடத்துல ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சரி ஒயரிங்லாம் பக்காவாக பேக் பண்ணியாச்சு. எந்த வண்டியாக இருந்தாலும் ஒயரிங் நல்லா பேக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு சேஃப்டி. சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சா இண்டிகேட்டர் எரியுமே ஓகே அதுவும் செட் பண்ணியாச்சு. அப்புறமா என்ன அடுத்தது பிரேக்கில் வந்து லைட் எரியுமே தான் செட் பண்ணோம். லைட்டு ஒயரை மட்டும் கனெக்ஷன்லாம் கொடுத்து கீழே விட்டுட்டு அப்புறமா வந்து எல்லாத்தையும் மாட்டிடலாம் சொல்லிட்டு மாட்டிட்டோம். சரி பேட்டரிலாம் நல்லாவே இருந்தது அந்த பைக்கில். சரி இண்டிகேட்டர்ஸ்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் எடுத்துன்னு வந்தாச்சு. அப்புறமா வந்து நம்ம பிரேக்கிங் லைட்டை தான் இப்போ செட் பண்ணோம். சரி என்ன லைட்லாம் போடலான்னு கேட்டது இதுமாதிரி ரெட் கலரே இருக்குது என்கிட்ட, ரெண்டுமே ரெட்டே போடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒன்று வச்சேன். ஸோ இன்ஜின் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் நைட்லாம் சொல்லிட்டு சரி டயரு கீழே ஒன்று வைக்கலாம் நைட்டில் பார்க்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வண்டியில் பக்காவாக லைட் செட்டிங்லாம் பண்ணி இண்டிகேட்டர்ஸ்லாம் மாட்டி பார்க்கவே வேறு லெவலாக இருந்தது. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி எதனா ஒரு லைட்டாக ஒரு மாடிஃபை பண்ணி பார்த்தா ஒரு சந்தோஷம் தான் எல்லாருக்குமே. அது போல் நம்ம கேமராமேனாக ஹாப்பி ஆகிட்டா. இன்னும் இந்த வண்டியில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண போகிறானா, சரி அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி இந்த லைட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட்.